Hello aspirants, I am Akash. I welcome you all to the Daily Current Affairs Initiative, BTH, that is Beyond the Headlines. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சம் செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எடுத்து நமக்கு விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெலவென்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதோட கோர் அப்ஜெக்டிவ். ஓகே, தென் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வந்து பிஃபோர் ஆஃப்டர்நூன் அப்லோட் ஆகிடும். ஸோ பிஃபோர் கெட் இன் டு தி செஷன் ரெண்டு விஷயம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கல, சம் 7 வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிலேருந்து வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நம்ம மீதி ரிமைனிங் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரம் டுடே. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கு 5 பாயிண்ட்ஸ் எடுக்க சொல்கிறீங்க, ஆனால் எந்த 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பெஸ்ட் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாப்பிக்கு என்ன 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட பியர் குரூப்ஸ் வந்துட்டு என்ன எடுக்கிறாங்கன்றத வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ எந்த பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் செஷன். இன்னைக்கு டாபிக்ஸ் ஆஃப் த டேல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜோத்பூரி மொஜாரி இருக்குது, ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், அது வந்துட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நியூஸில் இருக்குது. தேர்ட் வந்துட்டு ஃபூகாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், பீகாக் மாதிரி ஃபூகாக் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் வந்துட்டு பிஎம் ஸ்வநிதி வந்துட்டு ஒரு புது மாடல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த மாடலுக்கு ஒரு சிட்டியை சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நியூஸில் இருக்குது. தென் மகர் கிராக்கடைல் வந்து ஒரு லார்ஜ் சங்க் வந்துட்டு இறந்ததுனால the topic is in news. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா மிசைல்ஸ் நியூஸில் இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக வந்துட்டு இந்தோனேஷியா வந்துட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நியூஸில் இருக்குது. தென் இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட்டு அந்த நோட்டீஸ் கொடுத்ததுனால இட் ஹஸ் பீன் இன் நியூஸ். லெட்ஸ் கெட் இன் டு ஜோத்பூர் மொஜாரி. இப்போ ஜோத்பூர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்க ஒரு சிட்டி. மொஜாரின்றது என்னென்னா ஹேண்ட் கிராஃப்டட் ட்ரெடிஷ்னல் லெதர் மேக்கிங் விஷயம். ஸோ இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த கம்யூனிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கார்ன்ற ஒரு கம்யூனிட்டி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் அவங்க இனிஷியலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சேடில் மேக்கிங் கம்யூனிட்டியாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா தான் அப்புறமேட்டு இந்த லெதர் ஃபுட்வேர் மேக்கிங் இதுவாக கம்யூனிட்டியாக மாறி இருக்காங்க. சேடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மேலே இருக்க அந்த வேஸ்ட் கோட் மாதிரி. ஓகே, ஸோ அதான் அரௌண்ட் 250 years ஆகோ இதுக்கு முன்னாடி இவங்க இதுவாக தான் இருந்தாங்க. லேட்டராக தான் அவங்க இது வந்து அவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேடல்ஸ், லெதர் ஷீட்ஸ் அண்ட் லெதர் கூட்ஸ் ஃபார் ஆர்மிஸ்க்கும் இவங்க வந்துட்டு லெதர் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி என்டையர்லி ஹேண்ட் கிராஃப்டட் தான். அது எதுலேருந்து அந்த லெதர் வந்து பார்த்தீங்கன்னா கேமல், கோட்டு, கவு, பஃபலோ அது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜஸ்தானில் செய்கிறாங்கன்றனால அதோட வெதர் ஹாட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதோட வெதருக்கு கண்டியூசிவான ஒரு திங்காக தான் இதுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் எம்ப்ராய்டரி, அது வந்துட்டு நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். அந்த எம்ப்ராய்டரியில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரத், குஜராத்தில் இருக்க ஒரு டவுன் பேர் தான் சூரத். அப்போ அந்த சூரத்தில் இருக்க சில்கையும் நைலானியும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்கன்றத சொல்லியிருப்பாங்க. தென் இதில் 2 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க, மென் ஆஸ் வெல் அஸ் விமன். அப்போ மென் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. விமன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ரெடி பண்ணுற ப்ராசஸ், வரைகிறது, அந்த டிசைன் அதுலலாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 ஹாஃப்ஸில் பண்ணுறாங்க. மேலே இருக்கிறது எம்ப்ராய்டரி அப்பர் பார்ட்டு, கீழே இருக்கிறது மீதி இருக்க ரிமைனிங் பார்ட்டு. இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் என்னென்னா 2 செப்பல் லெஃப்ட் அண்ட் ரைட். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பதட்டத்திலையோ இல்லை குழப்பத்திலையோ மாற்றி போடுவோம். ஆனால் இவங்க என்னன்னா பை டிசைன் இட் செல்ஃப் நம்ம லெஃப்ட்டை வந்து ரைட்டில் போடலாம், ரைட்டை வந்து லெஃப்ட்டில் போடலாம். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ இட் கேன் பி இன்டர்சேஞ்சுன்றத சொல்கிறாங்க. ஓகே, தென் இதை தாண்டி என்னன்னா இவங்க வந்துட்டு என்னன்னா இந்த கல்யாண ஆர்டர், இந்த மாதிரி ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேரியஸ் ஏரியாஸில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஷன் டிசைனர்ஸ், வெட்டிங் மார்க்கெட், தென் டிசைன்ஸ் எம்ப்ராய்டர் வித் கோல்ட் ஆர் சில்வர் த்ரெட்ஸ் வர அளவுக்கு தே ஆர் நோன் ஃபார் இட். ஓகே, இதுதான் நம்ம சொன்ன சேடல், இதுதான் சேடல்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு ஜோத்பூரி மொஜாரி இமேஜ். ஓகே, இது கிட்டத்தட்ட அந்த ராஜா செப்பல்லாம் சொல்லுவாங்களே, வேட்டை ராஜா, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான். நமக்கு சல்வாருக்கெலாம் போடுவோம்ல அந்த விஷயம் தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம ஏஐ ஜென்ரேட்டர் இமேஜ், சும்மா ரிவிஷன் பர்பஸ்க்கு ஒன் பிளேஸில் கிடைக்கிற விஷயம். ஓகே, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி பீன் கிராண்டட் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். இப்போ தான் பார்த்தோம் ஜிஐ டேக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ட்ரெடிஷ்னலி கிராஃப்டட் பை தி ஜின்கர் கம்யூனிட்டி ஆஃப் ராஜஸ்தான். அப்போ அந்த கம்யூனிட்டி பேர் பார்த்தோம், அதுவும் ரைட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரைமரிலி மேட் ஃப்ரம் பேம்பு ஃபைபர்ஸ் அண்ட் காட்டன். கிடையாது, அந்த லெதர்னு பார்த்தோம். அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் எலிமினேட் பண்ணாலே BCD வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன், தட் இஸ் A, 1 and 2 ஒன்லி. ஸோ நமக்கு புரியுது, நியூஸில் ஒரு விஷயம் இருந்தால் அது எப்படி கொஸ்டினாக மாறுதுன்றதை பார்த்துக்கணும். ஓகே,
ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவ் 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க டாபிக்ஸ்க்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்றது. செகண்ட் விஷயம் ஹவு அ டாபிக் இஸ் சேஞ்சிங் இன்டூ கொஸ்டினாக எப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட் பண்ணுற PYQ அதை வச்சு பார்க்குறது தான். இந்த 3 விஷயம் மட்டும் தான் இதில் பண்ணுவோம். PYQ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. PYQ வந்து டிஸ்கஸ் பண்ணுறதை விட ரிலேட் பண்ணி காமிச்சிட்டு போகிறது தான் டைம் கன்ஸ்ட்ரெயின்க்கும் சரி, டாபிக் கான்செப்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி PYQ என்ன ரிலேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது 2025 இல்லை, ஐம் நாட் ஷுர். ஓகே, இயர் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அதை மட்டும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. GI டேக்ஸ் ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, திருப்பதி லட்டு, ராஜஸ்தானி தால் பத்தி சுர்மா, அப்புறம் பனாரஸோட புரோகேட்ஸ் அண்ட் சாரீஸ். அப்போ இந்த என்ன கேட்கலாம், இந்த மாதிரி ஜோத்பூர் மஜாரிக்கு கொடுத்தாங்களா இல்லையா, இல்லை ரீசென்ட்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்கலாம், இல்லை இயர் லாங்கில் வேறு ஏதாவது ஆட் பண்ணி அதே விஷயத்தில் கேட்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்து எதுக்கு நியூஸில் இருக்கும்போது, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 150 years ஆஃப் வந்தே மாதரம்ட்டு நம்ம நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணோம். இந்த வாட்டி எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபார்மல் ஈவெண்ட்ஸில் இனிமேல் வர ஃபார்மல் ஈவெண்ட்ஸில் எதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணணும், நேஷனல் ஆந்தம்க்கு முன்னாடி நேஷனல் சாங் தட் இஸ் வந்தே மாதரம் வந்தே மாதரம்ன்றதை ப்ளே பண்ணுறோன்ற ஒரு நோட்டீஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நியூஸில் இருக்குது. அப்போ வந்தே மாதரமை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, யார் கம்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயன்றவர் தான் கம்போஸ் பண்ணிடுறார். அரௌண்ட் 19th century. அவர் வந்துட்டு இது வந்து இனிஷியலாக ஒரு போயமாக தான் கம்போஸ் பண்ணிடுறார். லேட்டராக தான் அவரோட ஃபேமஸ் நாவல் அனந்த் மத்துன்னு சொல்லுவாங்க, 1882 அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அகைன் என்னன்னா, இதோட பிரைமரி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வந்தே மாதரம் தான். ஆனால் பெரிஃபரல் ஏரியாஸாக அந்த ஸ்வதேசி மூமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லேட்டர் பார்ட்டில் இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வேறு ஏதாவது நியூஸில் இருந்ததுன்னா அப்போ அதை டீட்டெயிலாக பார்த்துவோம். ஓகே, இப்போ வாட் இஸ் வாட்னு மட்டும் டச் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது வந்து எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வதேசி மூமெண்ட் டைமில் யூஸ் பண்ணிருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் அந்த டைமில். ஸ்வதேசி மூமெண்ட்டில் 1905 இது வந்து ஒரு பீக் வந்து அடைஞ்சது. இது வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அதனால. ஓகே, தென் இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா INC செஷன். INCனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் வந்துட்டு ஆனுவலி செஷன்ஸ் நடத்துவாங்க. அப்போ இது வரைக்கும் நடத்தின எல்லா செஷனும் நம்ம படிக்கணுமா, ஞாபகம் வச்சுமா கிடையாது. அப்போ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வரப்போ வாரணாசி செஷனு, கல்கட்டா செஷன் அப்படின்ற செஷன் நம்ம இதில் பார்ப்போம். இப்போ வாரணாசி செஷனில் தான் ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணாங்க. கல்கட்டா செஷனில் தான் ஃபஸ்ட் டைம் பாடினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 செஷனை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, அப்போ ஸ்வதேசி மூமெண்ட்டில் தான் வந்துட்டு நமக்கு இதை வந்து ஃபார்மலி அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸ்வதேசி மூமெண்ட் டைமில் தான் இது வந்து பீக் ஆச்சு. இந்த வாரணாசி INC செஷன் அட் 1905 செஷனில் தான் இதை வந்து ஃபார்மலி அடாப்ட் பண்ணாங்க. INC இந்த வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன, அந்த ஸ்லோகன் வந்தே மாதரம் வந்து ப்ரொட்டஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பப்ளிக் மீட்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் நேஷனலிஸ்ட் கேம்பெயின்ஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கான்டெம்பரரி கவர்மெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்லாம் பிளாக் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் ஆர்டர் எடுக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான விஷயம் தான் அப்போது பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அப்போ ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து பீப்புள் வந்துட்டு கலந்துருக்காங்கன்றதான் இதில் இருக்க ஒரு இமேஜ். சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அண்ட் நேஷனல் யூனிட்டியாக தான் இருந்திருக்கு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்போ அதை வந்து பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கல்கட்டா செஷனில் தான் பாடியிருக்காங்க, 1896 பை ரவீந்திரநாத் தாகூர். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் இப்போ ஸ்டான்ஸாஸ் போகிறோம். இது வந்து ஒரு போன இயரோ நியூஸில் இருந்தது. என்னன்னா, ஒரிஜினலி இந்த வந்தே மாதரம் வந்து 6 ஸ்டான்ஸாக இருக்குது. 6 ஸ்டான்ஸானா பேரான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 6 இருந்தது. ஆனால் அந்த 6ஐயுமே நம்ம வந்தே மாதரம்லாம் இன்க்ளூட் பண்ணல. வெறும் ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் நம்ம யூஸ்வலாக 1937 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பப்ளிக் ஈவெண்ட்ஸில் பாடுறப்போ. ஏன்னா மீதி 4 ஏன்னா ரிலீஜியஸ்லி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஏரியாலாம் இருக்கும். ஓகே, அதே நம்ம நான் வயலன்ஸை இன்வோக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம். பட் 2026 என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6ஐயும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம சொன்னால அந்த 150 years ஆஃப் வந்தே மாதரம் வந்தப்போ அதுக்கப்புறமே நம்ம 6 ஸ்டான்ஸஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுதான் விஷயம். ரெண்டுமே ப்ளே பண்ணுறப்போ நேஷனல் ஆந்தமும் ஒரு ஈவெண்ட்டில் ப்ளே பண்ணுறோம், நேஷனல் சாங்கும் ப்ளே பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நேஷனல் சாங் தான் வரும். நேஷனல் ஆந்தம்ன்றது ஜனகணமன. ஓகேவா, நேஷனல் சாங்ன்றது வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். அப்போது ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் தான் வரணும்னு சொன்னாங்க. ரெண்டிஷன் இது எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. 3 minutes 10 seconds அதோட டோட்டல் டைம். ஆனால் நம்ம பேசிக்கான வச்சுக்கலாம், ஒரு 3 minutesன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோட பாடணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்ப்போம்ல, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரிஜினல் சிங்கல் பாடுற மாதிரி ரியாலிட்டி நம்மளோட வாய்ஸில் எப்படி இருக்கும், நம்மளோட சிங்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்தே மாதரம் இஸ் ஓவர். இது வந்துட்டு சிங்கிள் இமேஜில் பாரத் மாதாவோட இருக்குது. எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அது இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராக்டிஸ் கொஸ்டின். இப்போ என்ன கேட்குறாங்க, வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் பப்ளிஷ்ட் பை பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய்ஸ் நாவல். இன்னுதான்
அவரோட நாவல் ஆனந்த்மத் அதில் தான் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஐ மீன் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். இட் வாஸ் அடாப்டட் பை ஐஎன்சி செஷன் 1905 டு இன்ஸ்பயர் நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ். அப்போ அந்த நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ்க்காக இந்த 1905 வாரணாசி செஷனில் அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஆன்சர் இஸ் சி போத் 1 and 2. இது வந்து இப்போ இந்த மாதிரி சாங்ஸ் ஃப்ரம் பிரிசன் அப்படின்றது யார் கூட ரிலேட் பண்ணுறது மாதிரி, இப்போ வந்தே மாதரம்ன்றது யார் கூட ரிலேட் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா அந்த மந்தனப்பள்ளி அப்படின்ற ஒரு பிளேஸ் கொடுத்துட்டு அந்த பிளேஸ்க்கு எது சிக்னிஃபிகன்ஸ்ன்ற மாதிரியும் கேட்கலாம். இது பிவைக்கு ரெஃபரன்ஸ். ஓகே, காந்திஜியை வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் ஃபார் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுகாக் ஐலண்டு. இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கொசக்சி பசப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஃபுகாக்ன்றது நம்ம பீகாக் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஐலண்டில் என்னன்னா இது வந்து ஒரு ஆன விஷயமாக தான் இருக்கும். என்னென்னா டூரிஸ்ட் வந்துட்டு இறந்துருப்பாங்க அங்கே போட்டு இதில் வந்துட்டு இந்தியன் டூரிஸ்ட் இறந்துருக்காங்க. அதனால தான் இட் ஹாஸ் பின் இன் நியூஸ். அப்போ இது என்ன இந்த ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுன்னு பாருங்க, அங்கே பிளேஸ் ஐலண்டில் இது ஃபேமஸான விஷயம். இப்போ அதில் வந்து ஒயிட் சாண்ட் பீச் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு சில சிக்னிஃபிகண்டான ஏரியாஸ் மட்டும் நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இல்லை அது வந்து நேஷனல் பார்க்கா, பயோஸ்பியர் ரிசர்வா அப்படின்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுகாக் ஐலண்ட் இஸ் ஆல்சோ நோன் as பேர்ல் ஐலண்ட். பேர்ல் ஐலண்ட்ன்றதை ஞாபகம் பிபின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இட் இஸ் வியட்நாமீஸ் ஐலாண்டு. வியட்நாமீஸ் ஐலாண்டு தான், வியட்நாமில் இருக்க ஐலாண்டு தான். பட் லொக்கேட்டட் இன் தி கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டு. ஸோ வியட்நாமீஸ் ஐலாண்டாக இருந்தாலும் அது வந்து கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அப்போது கல்ஃப்னா என்னென்னா ஒரு குட்டி வாட்டர் பாடி வந்துட்டு சி ஆர் ஓஷனில் போயிட்டு மிக்ஸ் ஆகிறது தான். பட் இட் இஸ் சரௌண்டட் பை லேண்டு. அப்போது கல்ஃப்னா என்னன்றதை நம்ம சொல்லிக்கிறோம். தென் இது முக்கியமான பாயிண்ட். இது பார்க்குறப்பே கொஞ்சம் என்ன ட்ரிக்கியாக இருக்கும். என்னென்னா இட் லைஸ் க்ளோசர் டு கம்போடியா தேன் மெயின்லேண்ட் வியட்நாம். அப்போது ஈவன் தோ இட் இஸ் வியட்நாமீஸ் ஐலாண்டாக இருந்தாலும் பட் அது வந்துட்டு கம்போடியாவுக்கு தான் க்ளோஸாக இருக்குன்றாங்க. வியட்நாமோட ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்டு. இதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் வியட்நாமோட லார்ஜஸ்ட் ஐலாண்டு. வியட்நாமை பற்றி ஆல்ரெடி பிவைக்கில் வந்திருக்கு, எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கும். பட் எனி டைம் வந்துட்டு இதில் வந்து ஷூட் ஆகலான்ற ஆஸ்பெக்டாக தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒயிட் சாண்ட் பீச். அப்போ இது வந்து ஒயிட் சாண்டுன்றது பார்த்தோம்னா எண்ட்லெஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் ஒயிட் சாண்ட் பீச் சொல்கிறோம். இந்த ஃபுகாக் ஐலாண்டுன்றது நமக்கு வந்து ஃபுகாக் நேஷனல் பார்க் உள்ள இருக்குது. அப்போ இந்த நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் தான். வேறு டிகிரி ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அப்போ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டாபிக்கு கன்ஃபைன்ட் ஆகிடுறதுனால அது வாட் இஸ் வாட்ன்ற மட்டும் பார்த்துக்கலாம். நேஷனல் பார்க்னா என்னன்றது நீங்கள் படிங்க. நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். இன் கேஸ் நமக்கு அப்கமிங் வீக்ஸில் அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக போகிறப்ப அதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அந்த ஃபுகாக் நேஷனல் பார்க்ன்றது யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யுனெஸ்கோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அப்போ அது வந்துட்டு சில விஷயத்துக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறது. பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக ஒரு சில ஏரியாஸை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஏரியாஸை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி என்னென்னா இது வந்து ஒரு மேஜர் டூரிசம் டெஸ்டினேஷன். இட் இஸ் நோன் ஃபார் பீச் ரெசார்ட்டு, தென் ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங் அண்ட் நேச்சர் பேஸ்ட் டூரிசம். ஸ்னார்க்லிங்னா என்னன்னா இப்போ இந்த லைஃப் ஆஃப் ராம் படத்துலலாம் வரும், இல்லை நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். வாயில் ஒரு டியூப் வச்சுட்டு காகல்ஸ் போட்டு கடலில் போவாங்களே, அந்த ப்ராசஸ். அந்த டியூப் பேர் தான் ஸ்னார்க்கல். அதை போட்டுட்டு நம்ம ஸ்விம் பண்ணுறதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால தான் ஸ்னார்க்கலிங்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபுகாக் ஐலாண்டில் அது ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன். அப்போ எல்லாரும் வந்துட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி தான் போயிருக்காங்க, ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னன்னா இந்த ஐலாண்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மவுண்ட் சுவாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட நம்ம மவுண்ட் சுவான்றதும் பார்த்து வச்சுக்கணும். தென் வந்துட்டு மேரிடைம் ஹெரிட்டேஜ் இருக்குது, ஃபிஷிங் வில்லேஜ் இருக்குது. இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சாஸும் பிளாக் பெப்பரும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வச்சுக்கிட்டாலே இட் வில் பி மோர் தென் இனஃப். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் தான் இருக்கும். ஒரு 6 months ஆஃப் சம்மர், 6 months ஆஃப் வின்டர் இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட். தென் பயோஸ்பியர் சொன்ன ஸ்பெஷல் ஏரியாஸ் டெசிக்னேட்டட் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி வைல் சப்போர்ட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னன்னா நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட ரிசோர்ஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்க நம்மளும் மியூச்சுவலாக நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக எல்லா ரிசோர்ஸையும் காலி பண்ணிட்டா இட் வில் அஃபெக்ட் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸில். அப்போ நம்ம லிவிங் அ லைஃப் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ரிசோர்ஸஸ் தான் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அதை பார்த்துருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய பிராக்கெட் இருக்குது. டெரெஸ்ட்ரியல், மெரைன், கோஸ்டல் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் நாமினேட்டட் சைட்ஸ் தட் ரிமைன் அண்டர் நேஷனல் சாவரின் கண்ட்ரோல். அது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் சாவரின் கவர்மெண்ட் கண்ட்ரோலை தான் சொல்கிறாங்க. ஷோ கேசிங் இதுதான் முக்கியமான விஷயம். ஹவு பீப்புள் அண்ட் நேச்சர் கேன் கோஎக்ஸிஸ்ட் என்னன்னா 2 பேரும் ஒன்றா வாழ்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் சஸ்டைனபிளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபுகாக் ஐலாண்டோட இமேஜ். கரெக்டாக இங்கே இருக்குது ஃபுகாக் ஐலாண்டு, இங்கே தாய்லாந்து இருக்குது, இது வியட்நாம் இருக்குது. ஓகே, கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து இருக்குது. இந்த கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, கம்போடியான்றது இங்கே இருக்குது. அப்போ சும்மா நீங்கள் விஷுவலாக பார்த்து வச்சுக்கோங்க ஃபுகாக் ஐலாண்டு அப்படின்றது. கிளியர்?
இது வந்து நம்ம ஒரே இதில் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மச் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்போடியாவுக்கு தான் கிட்ட இருக்குது. ஓகேவா, லார்ஜஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் வியட்நாம், இதெல்லாம் நம்ம மேலே பார்த்த விஷயங்கள். ஸோ ஓகே, நவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோகாக் ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் தி கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. அதுதான் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தோம். ஓகேவா, தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட் வித் டிஸ்டிங் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ். டிஸ்டிங்னா டிஃப்ரெண்ட். ஓகேவா, அப்போ டிஸ்டிங் நம்ம பார்த்தோம் 6 months ஆஃப் சம்மர் அண்ட் 6 months ஆஃப் விண்டர்னு சொல்லிட்டு இது முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட். தென் இது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் ஆர் நாட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்ட். அப்போ ஆல் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். இதுக்கு பக்காவாக நம்ம ரிலேட் பண்ணுற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ போன 2026 ப்ரிலிம்ஸில் கேட்ட அந்தமான் நிக்கோபார் கொஸ்டின். அந்தமான் நிக்கோபாருக்கு வந்துட்டு 2 கிளைமேட் இருக்குது. ஐ மீன் 2 மான்சூன்லேருந்தும் மழை வருமா வராதா, அதோட ப்ரெசிபிடேஷன் என்ன, அதோட கிளைமேட் என்னன்னு கேட்குறப்போ நம்ம நாளைக்கு பின்னாடி இந்த ஐலாண்டை பற்றியும் கேட்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி. அப்போ பிஎம் ஸ்வநிதி எதுக்கு நியூஸில் இருக்குன்னா, அது வந்து ஆக்சுவலாக லோன் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான். யாருக்குன்னா அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு லோன் கொடுக்கும். இது வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா COVID-19 அஃபெக்ட் ஆன பீப்புளுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அதில் புது ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு அதுக்கு ஒரு சிட்டியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இட் ஹாஸ் பீன் இன் நியூஸ். அப்போ அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கீம் ஒன்று வந்தாலே அதோட அப்ரிவேஷன் பார்க்கணும். ஓகேவா, அப்போது ஸ்வநிதியோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி அப்படின்னு சொல்கிறோம். நிதினா நமக்கு ஃபண்டுன்னு தெரியும். ஆத்ம நிர்பர்னா என்னன்னா செல்ஃப் ரிலையன்ட்னா எப்படின்னா இப்போ தன் கையை தனக்கு உதவி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த ஆஸ்பெக்ட் தான் சொல்லுவோம். தென் என்ன அது சென்ட்ரலி செக்டார்டா இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்டான்னு சொல்லணும். அப்போ இது வந்து சென்ட்ரலி செக்டார்ன்றப்போ கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை யூனியன் கவர்மெண்ட். ஸோ அந்த விஷயம் நம்ம நோட் பண்ணிடும். தேர்டு மினிஸ்ட்ரி பார்க்குறப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இன் கொலாபரேட்டட் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அது குட்டி டிபார்ட்மெண்ட் தான். நமக்கு ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்ன்றது தெரிஞ்சால் போதும். ஓகே, to provide collateral free working capital loans to urban street vendors affected by COVID-19 pandemic ன்னு சொல்கிறோம். அப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு கொலேட்ரல்னா என்னன்னு தெரியணும். கொலேட்ரல்னா என்னன்னா ஆன் வாட் பேசிஸ் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ லோன் தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 lakhs லோன் கேட்கலன்னா வெதர் ஐ எம் எலிஜிபிள் ஆர் நாட். இப்போ நான் என்னோட மாச சம்பளமே 5000 ரூபான்றப்போ எனக்கு எப்படி 10 லட்ச ரூபா லோன் தருவாங்க. அப்போ என்னோட பேக்ரவுண்டு இல்லை இதை வச்சு இதை அடகு வச்சு இதை நம்பி எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் கொலேட்ரல்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ராசஸில் கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்ன்றதுனால. ஓகேவா, ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ 2 விஷயம் இருக்குது எக்கனாமியில். ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் என்னன்னா லாங் டர்ம் அசெட். நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ண லாங் டர்ம் அசெட்ஸ் தான் ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது என்னன்னா ஷார்ட் டர்ம் திங்ஸ். ஓகேவா, ரெக்கரண்டாக டே டு டே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவின்றது ஒரு லாங் டர்ம் விஷயம். கரெக்டாக, அப்போ இந்த டிவின்றது ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல். இது ஒன் டைம் தான் வாங்கியிருப்போம், அதை யூஸ் பண்ணுவோம். அன்லஸ் ரெண்டு நம்ம இந்த எந்திரன் சிட்டி மாரி தூக்கி போட்டு உடைக்காம வந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும் ஒரு சைடு. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்தோம்னா டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த இன்டர்நெட் எடுத்துக்கோங்க. இன்டர்நெட்ன்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ரெகுலராக நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ ஷார்ட் டேர்மில் ரெக்கரண்ட் பேசிஸில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம இந்த கீ டேர்ம்ஸ்கோட மீனிங்ஸாக டெஃபினேஷன் தெரிஞ்சாலே ப்ரிலிம்ஸ்க்கு போதும். ஸோ கொலேட்ரல் நம்ம பார்த்தோம். அசெட் பிளெட்ஜ்டு பை எ பாரோவர் டு லெண்டர் செக்யூர் லோனு. இப்போ பாரோவர் டிஃபால்ட்ஸ் த லெண்டர் கேன் சீஸ் அண்ட் செல் தி அசெட். இது விஷயம் தான். நம்ம பைக்லேயே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பைக்குக்காக லோன் வாங்கிடுவோம். லோன் வாங்கி பைக் வாங்கியிருந்தோம்னா நம்ம டியூ கட்டலாம், அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் பார்த்தோம். லாங் டர்ம் டேஞ்சிபிள்னா என்னன்னா சம்திங் விச் யூ கேன் ஃபீல். ஸோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க விஷயம் தான் நமக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம ஃபார்மரோட டிராக்டர் சொல்லுவோம். ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட் டர்ம் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தட் கம்பெனி யூசஸ் இன் இட்ஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். இப்போ அது வந்து டிராக்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பெட்ரோல் ஆர் டீசல். ஓகே, இந்த ஸ்கீம் இஸ் ஸ்பெசிஃபிகலி டிசைன்டு ஃபார் அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். அப்போ இது வந்துட்டு இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். யார் பெனிஃபிஷியரி தெரியும். அப்போ இதோட பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் street vendors. So initially aims to develop world class food streets showcasing regional cuisine. அப்போ வேர்ல்ட் கிளாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்னா இப்போ நம்ம சொல்லலை இங்கே அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு, நம்ம ஓஎம்ஆரில் வந்து ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், ஈசிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டை எடுத்துகிட்டு வரணும் தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். ரீஜனல் குவிசின் அந்த எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதோட ரீஜனல் குவிசினை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் வித் டூரிசம் பொட்டன்ஷியல், ஹெரிட்டேஜ் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் யூனிக் ஃபுட் ட்ரெடிஷன்ஸ். இந்த 3ல் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இவங்களே சொல்லிட்டாங்க இவங்க தான் பெனிஃபிஷியரின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அகைன் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அப்ரூவ்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப். இதுதான் இந்த இனிஷியேட்டிவ் தான் நியூஸில் இருக்குது. என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்புக்கு நமக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்க லக்கான்பூர்ன்ற ஒரு இதை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்னன்னா நமக்கு இந்த லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 4 crores 4 கோடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லக்கான்பூர் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டவுன்ஸ் அப்ரூவ்ட் அண்டர் திஸ் இனிஷியேட்டிவ். அப்போ இது கேட்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டவுன் டு பி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கான்பூர் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நம்ம மினிஸ்டருமே பிரைம் மினிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்ததுக்காக. ஹோப் யூ நோ தி ரீசன் எதுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு.
அகைன் நமக்கு வந்து ஒரே இமேஜில் கிடைக்கிற ரிவிஷன் திங். ஓகே, அப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதே தான் வரும். என்ன கொஸ்டின் கேட்க போகிறான், ஸ்கீம் என்ன ஸ்கீம் கேட்பான், என்ன மினிஸ்ட்ரின்னு கேட்பான், அதே தான் இருக்குது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் நம்ம பார்த்தோம், ஜாயின்ட்லி இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டு கவர் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஸ்ட்ரீட் ஓனர்ஸ். தப்பு, நம்ம வந்துட்டு வெறும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்ன்ற மினிஸ்ட்ரி தான் பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தோம். அப்போ மினிஸ்ட்ரியில் தப்பு வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் என்னன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்ன்ற பிளான் எதுக்காகலாம் எடுத்தோம்னா, செலக்டட் டூரிஸ்ட் அண்ட் டிரான்சிட் டவுன்ஸ் ரிசீவிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஆர்கனைஸ்ட் ஹைஜீனிக் அண்ட் கிளீன் வெண்டிங் ஸ்பேஸ். லோன் கொடுக்குறாங்க, இந்த ப்ராசஸ்க்காக தான் கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி 2 ஒன்லி. அப்போது ஸ்கீம் கேட்டால் எப்படி படிக்கிறாங்க, எப்படி படிச்சுக்கணுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நமக்கு பிஓக்கு ரெஃபரன்ஸாக என்ன கொடுத்தோம்னா, இந்த பிஎம் சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா, இதுவும் ஒரு ஸ்கீம் தான். அது ஸ்கீம் என்ன கேட்டாங்கன்னா, என்ன அப்ஜெக்டிவ், எந்த மினிஸ்ட்ரி, அவங்களோட எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களோட டார்கெட் என்னன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் இந்த ஆஸ்பெக்டில் தான் கொஸ்டின் வரும். ஓகே, அடுத்த டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கர் crocodile. மக்கர் டு crocodile எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ரிவரில் வந்துட்டு ஒரு பேன் பண்ண பெஸ்டிசைடு வந்து கலந்துருக்கு. அந்த கலந்ததுனால நிறைய சங்க் ஆஃப் crocodiles வந்து இறந்துருக்குன்றதுனா நமக்கு நியூஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வல்ச்சரோட டீமில் நமக்கு கொஸ்டின் வந்து டைக்ளோஃபினாக்ன்ற ஒரு கெமிக்கல்னால அந்த வல்ச்சர்ஸ் வந்து நிறைய இறந்தது, அதனால பிஓக்கில் கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த crocodile பற்றி கேட்பாங்க. இது வந்து சால்ட் வாட்டரா, ஃப்ரெஷ் வாட்டரா, இல்லை இந்த கெமிக்கல் பெஸ்டிசைடை பற்றி கேட்கலாம், இல்லை அந்த ரிவரை பற்றி கேட்கலாம். ஸோ இது மூலிமா வாட் இஸ் வாட்ன்றது மட்டும் பார்த்துப்போம். ஸோ நம்ம எந்த இடத்துல அது நடந்துன்னு போனால் கோட்டான்றது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு மகர் crocodile பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நேமு, crocodilus பாலஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. அப்போ ஃப்ரெஷ் வாட்டரா, சீ வாட்டரா, சால்ட் வாட்டரான்றது பார்க்கணும். இது ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்கும், ரிவர், லேக், மார்ஷஸ், ரிசர்வாயர் இதெல்லாம் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட் யூ ஷேப்டு ஸ்னவுட். ஸ்னவுட்னா என்னென்னா மூக்கு. ஓகே, அப்போ ப்ராடு யூ ஷேப்டு ஸ்னவுட் இருக்குன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதை வந்து மாற்றி கொடுக்கலாம். எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஈரான். அப்போ இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்தியா, பாகிஸ்தான், நேபாள்ன்றது பார்ட்ஸ் ஆஃப் ஈரானில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எண்டமிக்னு கேட்டு கொடுத்துருவோம். அப்போ எண்டமிக்னா தப்பு. இது வந்து ஆம்னி ஓரஸா, கார்னி ஓரஸா, எர்பி ஓரஸான்னு கேட்பாங்க. இது வந்து கார்னி ஓரஸ். கார்னி ஓரஸ்னால் நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஃபீட்ஸ் அண்ட் ஃபிஷ், ஃப்ராக்ஸ், க்ரஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது. இன்னொரு விஷயம், இதோட பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரிடேட்டர். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரிடேட்டர்னா என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட நம்மள மாதிரி. இப்போ நமக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் சிச்சுவேஷன் காரணனால வெஜ்னா ஓகே சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கார்னிவோர் ஆர் ப்ரிடேட்டர்னா என்னென்னா, அதுக்கு ப்ரைமரிலி லைவ் அனிமல்ஸ் தான் அன் பண்ணி சாப்பிடும். ஆனால் இஃப் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ்னால் அது வந்து ஸ்கேவெஞ்சராக மாறும். ஸ்கேவெஞ்சர்னா யாருன்னா, யார் வந்துட்டு செத்து போன விஷயத்த சாப்பிட்றாங்களோ, ஓகே, செத்து போனதா அப்படி சொல்லலை, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சாப்பிட்றாங்களா, அந்த விஷயத்த தான் ஸ்கேவெஞ்சர் சொன்னோம். பேஸ்ட் ஆன் த பர்பஸ் இது வந்து மாறுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரெடேட்டர்னா பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் தி எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். அப்போ இந்த எக்கோசிஸ்டமை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பிரைமரி நம்ம ப்ரெடேட்டர்னா பிரைமரிலி அன்ஸ் லைவ் ப்ரே, பட் இல் ஈஸிலி ஸ்விட்ச் டு ஸ்கேவெஞ்சிங், கேரிங் ஆர் ஈட்டிங் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் பேஸ்ட் ஆன் இமீடியட்லி அவைலபிலிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக் டு பி நோட்டட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் நெஸ்டிங் ஸ்பீஷிஸ். ஹோல் நெஸ்டிங் ஸ்பீஷிஸ்னா ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி அதில் போயிட்டு அதோட குட்டிகளை பாதுகாத்துட்டு இருக்க ஒரு ஸ்பீஷிஸ். இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் சொல்கிறாங்க. எக்லேயிங். அப்போ அதோட ப்ரீடிங் சீசன் பற்றி ஆல்ரெடி பிஓக்கில் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போது இதோட ப்ரீடிங் சீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆனுவல் ட்ரை சீசனில் தான் அது வந்துட்டு லே வந்து எக் வந்துட்டு லே பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்குவோம். நம்ம ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற கதையை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருவோம். அப்போ இந்த crocodileம் எப்படி முட்டை போடுறதுன்றதை பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு இதோட த்ரெட். அப்போ இதுக்கு என்னெல்லாம் த்ரெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாகவும் இதை அந்த மார்க்கெட்டில் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேற அதோட ஹேபிட்டேட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதனாலையும் இதுக்கு வந்து ரொம்ப த்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லிஸ்ட் இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த ஆர்கனைசேஷனில் அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். அப்போது ஐயூசிஎன், இந்த மூணுமே ஆர்கனைசேஷன் தான். ஐயூசிஎன்றது ஒரு ஆர்கனைசேஷன், அதில் சொல்லியிருப்பாங்க இந்த ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரெட் லிஸ்ட்டில், ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இது வந்துட்டு என்ன இது இருக்குது, வல்னரபிளாக, என்டேஞ்சர்ன்ற மாதிரி. அப்போ இதில் என்னென்னு மட்டும் பார்ப்போம். ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிளாக இருக்குது, சைட்ஸ்ன்றதில் அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1 இருக்குது. அப்போ இது 3 விஷயத்துலையுமே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் அது கொடுத்துருக்காங்க. அப்போ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
நான் சொன்ன பெஸ்டிசைடு, அந்த பெஸ்டிசைடு வந்து ஆட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆட்ரினை பற்றி பார்ப்போம். ஆட்ரின் இஸ் பெஸ்ட் பெஸ்டிசைடு ஃப்ரம் தி ஆர்கானோ குளோரைன் குரூப். இப்போ அந்த ஆர்கானோ குளோரைன் குரூப்னா என்னன்னா, இந்த குரூப்பில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். பிராட் குரூப் ஆஃப் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கண்டெய்னிங் பாண்டட் குளோரைன். அப்போ இந்த குரூப்பில் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் லைக் குளோரைன் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்துட்டு ஆர்கானோ குளோரைன் குரூப்னு சொல்கிறோம். ஓகே, தென் இந்த ஆட்ரின் வந்துட்டு எதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பேண்ட் கெமிக்கல்ஸ். அதனால தான் வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே ஆச்சு. லிஸ்ட் ஆஃப் பேண்ட் பெஸ்டிசைட்ஸ் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிகாஸ் எதனாலனா இது வந்து பர்சிஸ்ட் இன் தி என்விரான்மெண்ட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் பொல்யூட் சாயில் அண்ட் வாட்டர். அப்போ வந்துட்டு இது வந்து ரொம்ப ப்ரொலாங்டு டைமாக வந்துட்டு இது வந்து என்விரான்மெண்ட்லேயே இருக்கும், சாயிலே இருக்கும், வாட்டர்லேயே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான ரிப்பர்கஷன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. இட் கிராஜுவலி அக்யூமுலேட்ஸ் இந்த ஃபுட் செயின். நமக்கு ஹியூமன் இதுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்க்கணும். இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டமில் பிரச்சனை வரும்ன்றது சொல்லிட்டாங்க. நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வைல்ட் லைஃப். அப்போ அனிமல்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது, ஹியூமன்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது. நர்வஸ் சிஸ்டமில் பிரச்சனை வரும்ன்ற சொல்கிறான் போதும். பார்த்துக்கிட்டா போதும். நான் சொன்ன மாதிரி எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா சந்திராவளை ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரிவர் இஸ் அ ஸ்மால் பெரினியல் ரிவர். இப்போ ரிவர்ஸை பார்த்தீங்கன்னா 2 ரிவர்ஸ் இருக்கும். ஏன்னா பெரினியல் ரிவர் அண்ட் சீசனல் ரிவர்னு அர்த்தம். சீசனல் ரிவர்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும் தான் அது ரிவராக இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக நிறைய ஏரியாவை பார்க்கலாம். சம்மரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கும். மழை வரும்போது பார்த்தா வெள்ளம் வந்த ஒரு குளமாக இருக்கும், கோயிலோட குளம், வாட் எவர் இட் இஸ். நம்ம இந்த காமெடியில் வர மாதிரி நல்ல ஏரியாவில் வீடு கட்ட சொன்னால் நல்ல ஏரியா பார்த்து வீடு கட்டியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சீசனல் ரிவர்னு சொல்கிறது. பெரினியல் ரிவர்ன்றது பார்த்தீங்கன்னா இயர் லாங் வந்து அதில் தண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி பெரினியல் ரிவர்னு சொல்கிறாங்க. எங்கே போனால் ஃப்ளோயிங் த்ரூ கோட்டா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். அப்போது கோட்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பாருங்க. இது சும்மா எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு பாருங்க. இது அந்தளவுக்கு டீப்பாக போதாவில், பட் சும்மா ஒரு ஐடியாக்காக. அலேனியா வில்லேஜ் அதே கோட்டா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. அலேனியா வில்லேஜ்ன்றது தான் ஆரிஜின் ஆகுது. கடைசியாக எங்கே போய் கலக்குதுன்றதையும் பார்த்துக்கணும். அப்போது கடைசியாக எங்கே போய் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் ரிவரில் போய் கலக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் நியூஸில் வரப்போ சாம்பல் ரிவரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு அது சாம்பல் ரிவரில் கலக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். இதான் மகர் குரோயில். இது ஒரு சொல்லலாம். இதான் அந்த யூ ஷேப்டு ப்ராட் ஸ்னவுட். ஓகே, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. இதான் கேட்பாங்க. ஃபவுண்ட் இன் ரிவர்ஸ் லேக். இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் பிரைமரி ஹெர்பிவோரஸ். இப்போ தான் பார்த்தோம் அது கார்னிவோரஸ், அப்புறம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரெடேட்டர்லாம் பார்த்தோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் லிஸ்டட் ஆஸ் வல்னரபிள் இன் IUCN ரெட் லிஸ்ட் பார்த்தோம். அண்ட் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஒன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் பி ஒன்லி 2. POQ நமக்கு வந்துட்டு நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியான்ட்டு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேன்ஜெட்டிக் டால்ஃபின் தான் ஆன்சரு. இப்போ ஏன் இதை நம்ம பார்த்தோன்னா மேலே இருக்க ஏ ஆப்ஷனும் crocodile தான், டி ஆப்ஷனும் crocodile தான். அப்போ எனி டைம் வந்து ஃபியூச்சரில் வந்து crocodile பற்றி கொஸ்டின் வரலாம். அப்போ நம்ம எல்லா crocodileலாம் பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, சும்மா நியூஸில் இருக்கிறதுனால இதை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஸ்த்ரா மிசைல்ஸ். அஸ்த்ரா மார்க் 1ன்றது தான் நமக்கு வந்து இந்தோனேஷியா வந்து பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அஸ்த்ரா மார்க் 1 மிசைல்ன்றது நியூஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு மிசைல்னா என்னன்றதை பார்க்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மிசைல்னா ஒன்றும் இல்லை, வந்து ஒரு வெப்பன் மாதிரி தான். இப்போ நம்ம ஜாவ்லின் வந்து எப்படி ஜாவ்லின் த்ரோவில் ஜாவ்லின் எப்படிங்கிறது அங்கே போடுறோம், அந்த மாதிரி ஒரு மிசைலை வந்துட்டு ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் தான். அது ஏர் டு ஏர் ட்ராவல் ஆகிற வெப்பனு. ப்ரொபல்ஷன் வந்து செல்ஃப் ப்ரொபல் தான். ப்ரொபல்ஷன் எப்படின்னா எது மூலிமா அது ட்ராவல் ஆகுது, அதுவே ட்ராவல் ஆகுதுன்னு தான் செல்ஃப் ப்ரொபல்னு சொல்கிறோம். அதே இல்லைனா நம்ம யூஸ்வலி பைய அந்த ஜெட் இன்ஜின் ஆர் ராக்கெட் மோட்டார். ஸோ இதான் மிசைலோட பேசிக் டெஃபினிஷன். கைடட் ஏர்போர்ன் ரேஞ்ச்டு வெப்பன் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ப்ரொபல்டு ஃப்ளைட் யூஸ்வலி பை எ ஜெட் இன்ஜின் ஆர் ராக்கெட் மோட்டார்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரா மார்க் 1 என்னன்னு பார்ப்போம். இண்டிஜினஸ் சொன்னப்போ நம்ம இந்தியாவில் தான் மேட் பண்ணுறாங்க. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இப்போ மிசைல் வந்து அது ஏர் டு ஏரா, சர்ஃபேஸ் டு ஏரா, ஏர் டு சர்ஃபேஸ்னு போகணும். அப்போ ஏர் டு ஏர்னா ஏர் டு ஏரில் தான் அது ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் நம்ம பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுனா என்னன்னா நம்மளோட விஷுவல் ரேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிறத டார்கெட் பண்ணும் அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் நமக்கு பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ பிவி ராம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பிவி ராம்ன்ற இதில் தான் வருது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா அந்த அத்தாரிட்டி நமக்கு தெரியணும். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா DRDOன்னு சொல்லுவோம். நம்ம என்ன டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அந்த DRDO தான் இதோட ஆர்கனைசேஷன். ஓகே, டெவலப்ட் அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ். ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ்னா என்னன்னா நம்ம மேக் இன் இந்தியா மாதிரி இந்தியாவிலேயே நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லலாம். ஆத்ம நிர்பர் பாரத்னா அப்போது நமக்கு எதெல்லாம் தேவையோ நம்மளே தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் தான் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸாக தான் இதையும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு டிபெண்டாக இருந்தோம்னா நாளை பின்னே போனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம் அப்படின்றப்போ அதை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. டிபெண்டன்ஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஏர் டு ஏர் மிசைல்ஸு பிவிஆர் நம்ம பார்த்தோம். பிவிஆர் இல்லை பிவிஆர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆர் தோஸ் கேப்பபிள் ஆஃப் எங்கேஜிங் பியாண்ட் ரேஞ்ச் ஆஃப் 20 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆர் 37 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இப்போ இந்த நாட்டிக்கல் மைல்ஸ்ன்றதும் ஒரு யூனிட், அதுவும் சொல்லலாம். நம்ம இதை யூஸ்வலாக சியை வந்து மெஷர் பண்ணதுக்கு சொல்லுவோம். ஆர் 37 கிலோமீட்டர்னு சொல்லலாம். நம்ம 37 ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே,
ஏர்-டு-ஏர் மிசைல்ஸ் ஆர் primarily fired from airborne asset to destroy an airborne target. அப்போ பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி ஏர்லேயே 2 டார்கெட்ஸ் வச்சு சண்டை போட்டுப்பாங்க. ஐ மீன் 2 பிளேயர்ஸ் வச்சு சண்டை போட்டுப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பவர்ட் பை a single pulse smokeless solid fuel rocket motor that leaves no visible vapor trail keeping the launch aircraft position hidden from enemy sensor. இப்போ என்னன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்துட்டு யூஸ்வலாக ஜெட்லாம் போகிறப்ப பின்னாடி புகை விட்டே போகுமா, அப்போ இது இந்த வழியாக தான் போகுதுன்றது நமக்கு தெரியும். இப்போ பைக்லேயே நம்ம போகிறோம்னா பின்னாடி புகை, இப்போ நமக்கு கொசு மருந்துலாம் அடிக்கிற வண்டிலாம் வந்தோன்னா க்ளீனாக தெரியும் அதோட போன விஷயம். அப்படி எதுவுமே இல்லாமல் ஸ்மோக்கே விடாமல் எடுத்துகிட்டு போகிற என்ஜினாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிள் பல்ஸ்ன்றது என்ன மீனிங்னா ஃப்ரம் நமக்கு இக்னிஷன்லேருந்து எக்ஸாஷன் வரைக்கும் ஒரே ஸ்டெச்சில் பண்ணணும். அதுதான் நம்ம சிங்கிள் பல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஸ்மோக்லெஸ் சாலிட் ஃபியூயல் ராக்கெட்ன்ற மோட்டார்ன்றது வந்து முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ சிங்கிள் பல்ஸ் ஸ்மோக்லெஸ் சாலிட் ஃபியூயல் மோட்டார்லாம் என்னென்னா ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வேர் சாலிட் ப்ரொபலண்ட் பர்ன்ஸ் கண்டினியூஸ்லி. அந்த இக்னிஷன்லேருந்து எக்ஸாஷன் வரைக்கும் அட்டாச் ஸ்டெச் தான் அது வந்து பேர்ன் ஆகும் வித் ஒன் அன்இன்டரப்டட் ஃபேஸஸ். அதோட அடுத்த கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கைட் பண்ணும், இங்கேருந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் மிட் பாத்தில் வந்துட்டு சொல்லும் இந்த மாதிரி சிக்னல்ஸை, நீங்கள் வந்து இங்கே வாங்க, இங்கே இருக்கீங்க, உங்கள் டார்கெட் லெஃப்ட்டில் இருக்க ரைட்டில் இருக்கலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஸோ இது வந்து மிட் பாத்தில் மிட் கோர்ஸில் ஒரு அப்டேட் கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக டெர்மினலாம் முடியிறப்போ ஆக்டிவ் ரேடார் ஹோமிங். ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்னா என்னன்னா அந்த டார்கெட் கிட்டே ஒரு ரேடார் இருக்கும். ஓகேவா, அந்த ரேடாரில் இங்கே கொடுக்குற அனுப்புகிற விஷயங்களை மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டு அதுவே அங்கேயே வந்து டிசைட் பண்ணி டார்கெட் அடித்து முடிச்சுட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இஸ் மிசைல் கைடன்ஸ் மெத்தட் வேர் வெப்பன் கேரிஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப் கண்டெய்ன்ட் ரேடார் டிரான்ஸ்ஃபர். அப்போ நம்ம ரேடார் டிரான்ஸ்ஃபர் அதுக்கிட்டே இருக்கும். நம்ம அனுப்புகிற விஷயத்தை வச்சு சிக்னல்ஸ் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதுவே இண்டிபெண்ட்டாக டார்கெட் அடித்து காலி பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஆஸ்ட்ரா மிசைல்ஸ் எதுலாம் நம்ம இன்புட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போ நமக்கு இந்தோனேஷியாவோட இந்த சுகாய் சு 30 MKA ஃப்ளீட்டுன்றத ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம இந்தியாவோட தேஜஸ்லையும் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் ஃப்ரெஞ்சோட ரஃபேல் ஜெட் அதுலேயும் நம்ம இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஓகே, அப்போ ஃபுல்லி ஆப்ரேஷனலாக இந்தோனேஷியா அதில் இருக்குது, இந்தியா அதில் இருக்குது. நமக்கு வந்துட்டு தேஜஸ் அதில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸோட ரஃபேல் ஜெட் அது நமக்கு நியூஸில் நிறைய இருந்தது, அதில் வந்துட்டு ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இமேஜ் சிங்கிள் திங் ஃபார் ரிவிஷனுக்கு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இதான் கேட்பாங்க சிம்பிளாக. அஸ்த்ரா மார்க் 1 இஸ் ஏன் மார்க் 1ன்ற பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ், அதனால் மார்க் 1. இப்போ செகண்ட் ரிலீஸ் வந்து மார்க் 2, தேர்ட் ரிலீஸ் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு, அதனால் மார்க் 3. ஓகேவா, மார்க் 1க்கும் மார்க் 2க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதோட ரேஞ்சை மட்டும் ஒரு 200 கிலோமீட்டரா சம்திங் வந்துட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. மார்க் 1 இஸ் அன் இண்டிஜினஸ் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பிபி ராம்னு பார்த்தோம். ஓகே, அது ஆமாம் பை DRDOன்றது நம்ம சொல்லியாச்சு. அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆஸ்திரேலியா செட் டு பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் அஸ்த்ரா மார்க் 1. ஆஸ்திரேலியாவா கிடையாது, நம்ம என்னென்னு பார்த்தோம், இந்தோனேஷியான்னு பார்த்தோம். அப்போ இதை தான் மாற்றி கேட்பான், இல்லை இந்த ஆர்கனைசேஷன் மாற்றி கேட்பான், இல்லை இண்டியன் மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரி பண்ணுதுன்னு சொல்லுவான். ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா A1 ஒன்லி. ஸோ பிவைக்கு பார்த்தீங்கன்னா மிசைல் சொன்னமே நம்ம என்ன மீடியம் ரேஞ்ச் ஏர்-டு-ஏர் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் கேட்பாங்க, எதுக்கு எப்படி அது ராக்கெட் பவர்டா அந்த மாதிரிலாம் விஷயம் தான் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் பிவைக்யூ. ஓகே, அடுத்து ஃபைனல் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்போல் கொடுக்குற ரெட் கார்னர் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இப்போது நமக்கு வந்து ஒரு டெரரிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தனால இட் ஹாஸ் பின் இன் நியூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்போல்னா என்ன பண்ணுறதா நம்ம பார்ப்போம். இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், காமன்லி நோன் அஸ் இன்டர்போல். நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இன்டர்போல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் இன்டர்நேஷனல் போலீஸ் கோஆப்ரேஷன் அகைன்ஸ்ட் கிராஸ் பார்டர் டெரரிசம். கிராஸ் பார்டர் டெரரிசம்னா என்னன்னா பார்டர் விட்டு பார்டர் அப்படி பண்ணுற டெரரிசம். அங்கேருந்து டெரரிஸ்ட் இங்கே வந்து டெரரிசம் பண்ணுறது, இங்கேருந்து டெரரிஸ்ட் வந்து அங்கே போய் டெரரிசம் பண்ணுறப்போ இப்போ நம்ம இந்தியன் ஆம்பிட்டில் இருந்தால் இந்தியாவில் இருக்க போலீஸ் வந்து கண்ட்ரோல் பார்த்துக்கும். பாகிஸ்தான் ஆம்பிட்டில் இருந்தால் பாகிஸ்தானில் இருந்து பார்த்துப்பாங்க. அப்போ இவங்களோட போய் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லை, என்ன சொல்கிறது, பார்டர் டு பார்டர் இது நடக்குதுன்றப்போ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் யூனிட் வேணுன்றப்போ தான் இந்த விஷயம் வந்தது. ஓகே, டிராஃபிக்கிங் அண்ட் அதர் கிரைம்ஸ். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் போலீஸ் ஆர்கனைசேஷன். எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 195 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் நம்ம பார்க்கணும். ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லயன் ஃப்ரான்ஸ். லயன் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் இருக்காரு, மேபி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அவரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இன்டர்போல் டஸ் நாட் பொசஸ் பவர் டு கம்பல் மெம்பர் கண்ட்ரிஸ் டு அரெஸ்ட் அன் இண்டிவிஜுவல். என்னன்னா இப்போ இவங்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாலாம் பண்ண முடியாது. என்னன்னா டொமஸ்டிக் லாஸில் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த ரெட் நோட்டீஸ்க்கு என்ன பவர் கொடுக்குறீங்கன்றோ அதை வச்சு இட் வில் டிஃபர் ஃபார் வேரியஸ் கண்ட்ரீஸ். ஓகே,
according to its domestic law legal value it attached to red notice and whether any action should be taken or not ன்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் மெனி இன்டர்நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இதுதான் இருக்குது. ஓகே, இப்போ இது முக்கியமான விஷயம். ஏன்னா இது ப்ரிலிம்ஸ் 2026 கேட்டாங்க. நான் இப்போ ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு அது என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இல்லை எதுக்காக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போது என்னென்னா ஒரு 8 நோட்டீஸஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு 1 வந்துட்டு கலர்லெஸ், 7 வந்துட்டு கலர்டு நோட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கலர்டு நோட்டீஸோட வாட்னு சிம்பிளாக அதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ என்னென்னா இந்த நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நோட்டீஸ்க்கோட அப்ஜெக்டிவ்ல சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுன்றது தான் விஷயம். அப்போ ரெட் நோட்டீஸ்ன்றப்போ நமக்கு லொகேஷன் அண்ட் அரெஸ்ட் ஆஃப் அ பர்சன். ரெட் நோட்டீஸ்னால இந்த எக்ஸ்ட்ராடிஷன்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே தப்பு பண்ணிட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அந்த பர்சனை நம்ம இங்கேருந்து அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணும். ஓகேவா, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக ஷேக் ஹசீனா கூட அப்படி தான் நியூஸில் இருக்காங்க. ஷேக் ஹசீனா யாருன்றதை போய் பாருங்கள். ஸோ இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட், அந்த ரெட் நோட்டீஸ்க்கு ஈக்குவலான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்கிறோம். ப்ளூ நோட்டீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ பர்சன் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபார் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்காக. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா நம்ம ப்ளூ நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க, இன்டர்போல் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. தென் க்ரீன் பார்த்தீங்கன்னா பாசிபிள் த்ரெட் டு பப்ளிக் சேஃப்டி. அப்போ ரெட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் பார்த்தோம். ப்ளூனா அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக அதர் இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு பார்த்தோம். க்ரீனுன்றப்போ அவங்க வந்து பாசிபிள் த்ரெட் தான், ஷோராக சொல்ல முடியாது. பாசிபிள் த்ரெட்ன்றாலே நம்ம சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ க்ரீனுன்றப்போ நம்ம க்ரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு டேஞ்சர்னு தெரியும். எல்லோ, இப்போ நம்ம கூட இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக போயிட்டு எல்லோ பர்சன் அப்படிலாம் சொல்லிட்டு, அப்போது எல்லோனா மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ யாராவது மிஸ் ஆகிருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க. தென் பிளாக் நோட்டீஸ், பிளாக்ன்றப்போ அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடிஸ், அதுக்காக நம்ம இந்த பிளாக் நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து ஆரஞ்சுன்றப்போ ஈவெண்ட் பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராசஸ் ரெப்ரசென்டிங் இமினன்ட் த்ரெட் அண்ட் டேஞ்சர் டு பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ரிலேட்டடாக இருக்கிறத வந்து நம்ம ஆரஞ்சுன்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இமினன்ட் த்ரெட் கொடுக்குதுன்னா நம்ம வந்து ஆரஞ்சு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். தென் ஃபைனலாக கலரில் பார்த்தீங்கன்னா பர்பிள் நோட்டீஸ்ன்றப்போ அந்த ப்ரொசீஜரே பண்ணோம். மாடஸ் ஆப்பரண்டிஸ், ப்ரொசீஜர், ஆப்ஜெக்ட்ஸ், டிவைஸ் ஆர் ஹைடிங் பிளேசஸ், இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா பர்பிள் நோட்டீஸை கொடுப்பாங்க. ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்போலோட யூஎன்எஸ்சி ஸ்பெஷல் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்எஸ்சி வந்து சாங்ஷன் கொடுக்கறது அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த நோட்டீஸை கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கனாலே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஒரே இடத்துல கொடுப்பாங்க. ரெட் நோட்டீஸ்னா என்ன, நம்ம சொன்ன மாதிரி எல்லோனா என்ன, ப்ளூனா என்ன, பிளாக்னா என்ன, க்ரீன்னா என்ன, ஆரஞ்சுனா என்ன, ஓகே, பர்பிள்னா இதான் ஸ்பெஷல் நோட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோட்டீஸோட அப்ஜெக்டிவ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு அவர் பேர் வந்துட்டு இம்தியாஸ் அகமது கண்டு, அவர் தான் வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் பார்த்தீங்கன்னா இஸ்புல். ஓகே, இஸ்புல்ன்ற ஆர்கனைசேஷனில் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. Question: It is issued by Interpol at the request of a member country or an international tribunal. Correct. நம்ம வந்துட்டு கொடுத்தா எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆஃப் அ மெம்பர் கண்ட்ரியில் தான் கொடுப்பாங்க. ரெட் நோட்டீஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம வந்து லீகலி ரெட் நோட்டீஸ்னா இது வந்து இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஈக்குவலான டேர்ம்னு பார்த்தோம். இங்கே தான் கேட்ச் இருக்கு. ஏன்னா தட் லீகலி பைண்ட்ஸ் ஆல் மெம்பர் கண்ட்ரிஸ் டு அரெஸ்ட் த இண்டிவிஜுவல் கன்சர்ன். அப்படி கிடையாது, இட் வில் டிஃபர்ன்றதை பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே நம்ம பிசிடியை தூக்கிடலாம். பட் ஸ்டில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி 6 லொகேஷன் ப்ரொவிஷனல் அரெஸ்ட் ஆஃப் அ வாண்டட் பர்சன் பெண்டிங் எக்ஸ்ட்ராடிஷன் தான் கீவேர்டு. அப்போ இந்த டெஃபினிஷனில் நிறைய விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு கீவேர்டை மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்னா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பிவைக்யூ 2026 பிவைக்யூ சில்வர் கேட்டிருக்காங்க, ப்ளூ கேட்டிருக்காங்க, பிளாக் கேட்டிருக்காங்க, க்ரீன் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி தான். நம்ம வந்துட்டு பிளாக்னா டெட் பாடிஸ்ன்னு பார்த்தோம், நமக்கு வந்து ப்ளூனா வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், க்ரீன்னா வந்துட்டு பாசிபிள் த்ரெட்டுன்னு தான் பார்த்தோம். அப்போ நம்ம அதை பார்த்தோனாலே நமக்கு ஆன்சர் 4213ன்றது நமக்கு தெரியும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஓகேவா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ்னா கைண்ட்லி போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன்ஸ். ப்ளஸ் ஒரு டாப்பிக்கு என்ன 5 பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணுன்றதையும் பாருங்கள். இதை நீங்கள் எடுக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதர்ஸ் வில் கெட் ஹெல்ப்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி.